தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான கடவுளே, எங்களுக்கென்றும் துணையாக உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் தாயை கொடுத்திருக்கிறீரே. அந்த தாயை போலவே உம்மை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் உம்முடைய தனியா தாகம். அந்த தாயும் கூட தன்னுடைய வாழ்வில் எப்பொழுது உம்மை தேர்ந்தெடுத்தாரோ, நீர் அவரை ஆதியிலிருந்தே தேர்ந்தெடுத்ததின் வல்லமை அவருக்குள்ளிருந்து ஊற்றெடுத்து வெளிப்பட்டது. கல்வாரி வரையிலும் தன் காலம் முடியும் வரையிலும் உம்முடைய வார்த்தைக்கு அடிமையாக வாழ்ந்தார். அன்பான எங்கள் இறைவா, நாங்களும் கூட உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அணு பிசகாத அளவிற்கு உம்மை பின்பற்றி வந்து கொண்டே இருக்க எங்களுக்கு அருளை தருவீராக, ஆற்றலை தருவீராக. அன்னை மரியாவை வழிநடத்திய அதே ஆவியானவர் எங்களையும் வழிநடத்த தயை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென், ஆமென். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 31 35 இறைவாக்கு முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. இயேசு அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம். கவனித்தீர்களா இயேசு தன்னுடைய தாயை எப்படி பெருமைப்படுத்துகிறார் என்று? மத்தேயு நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் காணுகிறோம், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் விண்ணரசு சேர மாட்டான். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் அறிவிக்கிறார். அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்ததனால் மட்டுமல்ல தாய். நாம் ஞானஸ்நானம் பெற்றதனாலேயே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதில்லை. கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், அனுப்பப்பட்டு இருக்கிறோம். திருமுழுக்கு அதற்கு ஒரு முத்திரையாக அமைந்துள்ளது. ஆனால் நம்முடைய வாழ்வு அப்படி இருக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்தான் என் சகோதரர், சகோதரி, தாய். அன்னை மரியா கடவுளின் அடிமை என்று தன்னுடைய அந்த கபிரியேல் தூதரை சந்தித்த வேளையில் அறிவித்தாரே, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. அந்த வார்த்தையை வாழும் காலம் வரை அவர் விட்டுவிடவே இல்லை. அதற்கு அடிமையாக வாழ்ந்தார். நீங்கள் கடவுளின் வார்த்தைக்கு அடிமையாக இருக்கிறீர்களா? நீங்களும் கடவுளின் தாய், நீங்களும் சகோதரர், சகோதரிகள். God bless you. Praise the Lord.